காய்ஸ் நம்ம ஊர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறையா காய் எல்லாம் மலைக்கு நல்லா முளைச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போது இது பார்த்தோம்னா எங்கள் ஊர் சைடு இது பூலா பழம்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய காய்ச்சிருக்கு. சாப்பிடு மச்சான், நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே கீழே போனால் ஆறு, அங்கே போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு. இப்போது நம்ம ஆற்றுக்கு பக்கமாக வந்துட்டோம். படகு ஒன்று இருக்குது, இதை எடுத்துகிட்டு ஆற்றுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ தண்ணி ஏறக்குள்ளே அந்த அலையில் அடிச்சுட்டு வந்து பாருங்கள், ஒரு தர்பூசணி போல் செடி இங்கே முளைச்சிருக்கு. அதில் பாருங்கள் ஒரு காய் விட்டுருக்கு. அந்த மச்சான் கையில் எடுத்து வச்சுருக்காப்புல. வாங்க நெக்ஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே உள்ள வந்து பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. இது வந்து கருப்புலா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதை சாப்பிட்டா கண்ணு குளிர்ச்சி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பாருங்கள் பிக்கிறாங்க பாருங்கள் மச்சான். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கையில் பிச்சு காட்டு மச்சான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செடி ஃபுல்லாகவே இருக்குது. இது மழை சீசனுக்கு மட்டும்தான் காய்க்கும். இதை நாங்கள் பிச்சு எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போகவே முடியல, பயங்கர முள்ளாக இருக்குது. குருவி சவுண்ட்லாம் கேட்குதுங்களா? செம்ம பிளேஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக கற்று பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு குருவி இருந்துட்டு ஓடிச்சு. மச்சான் சொன்னாப்புல இங்கே இருக்குன்னு. வாங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வாவ், ஒரு முட்டை இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது ஃபாரஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டில் வாங்குவங்கள பிரண்டை சட்னி ஆட்டுற யூஸ் பண்ணுவோங்களா, அது பார்த்திங்களா கரெக்டில் எவ்வளோ விளைஞ்சிருக்கு. இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது. உங்களுக்கு எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அமுச்சு விட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. அதனால் இது வந்து காவேரி ஆறு தான். எங்கள் ஊர் சைடு எல்லாமே ஆற்றுல தண்ணி குடிப்பாங்க. இப்போது மச்சான் காவேரி ஆற்று தண்ணி குடிப்பாப்பில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தாலுமே இங்கே பாருங்கள் தர்பூசணி செடி எங்கே பார்த்தாலுமே இருக்குது. அதுவே இயற்கையாக முளைக்கிறது. நான் சாப்பிட்டு கீழே போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் செடி முளைச்சிருக்கு. காய்ங்க சின்ன சின்னதாக இருக்குது. சரிங்களா? மச்சான் தண்ணி குடிக்கிறாப்புல ஆற்றுல. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இதுதான் காவேரி ஆற்று தண்ணி. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆத்தோரமாக வயல் இருக்குது. இதில் பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆயை ஒண்டி போவோம் கஷ்டப்படுது.
இங்கே பாருங்கள் மிளகாய் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு. ஆத்தோரமாக இருக்கிற இதெல்லாம் இந்த மாதிரி தான் காய்க்கும். கிணத்துல பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ கருன்னு அழகாக இருக்குது. இதுதான் கிணறு. தண்ணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் நிறையா இருக்குது. மிளகாய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெருக்க ஆரம்பிக்கல, பெருக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் நம்ம மார்க்கெட்டில் தான் வாங்கி சாப்பிடுவோம், டவுனில் இருக்கவங்கெல்லாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. மரத்து ஃபுல்லாக கோவக்காய் தான். பழம் பழுத்துருக்கு, காய் நிறையா இருக்குது. மச்சான் பழத்தை பிச்சுட்டு வருவாப்புல, காட்டுறேன் பாருங்கள். அதை காட்டு கையில் போய் சென்டரில்